திருச்சிற்றம்பலம். திருமுறைகள் நம் சைவத்தின் மாபெரும் சொத்துக்களாகும். இவற்றை நாம் தினமும் பாராயணம் செய்தோ அல்லது இசையாக பாடியோ பல்வேறு முறைகளில் இறைவனுக்கு இவற்றை சமர்ப்பித்துக் கொண்டே வருகின்றோம். அந்த வரிசையில் திருமுறைகளில் ஒரு வினாடி வினாவாக செய்து நாம் பாராயணம் செய்த அல்லது கேள்விப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒரு அலசல் செய்து பார்க்கலாமே என்ற ஒரு சிறிய முயற்சியாக இதை நான் எடுத்துள்ளேன். சரி, வாருங்கள் நாம் திருமுறை வினாடி வினாவிற்குள் செல்லலாம். முதல் கேள்வி: நம்பியாண்டார் நம்பி மற்றும் ராஜராஜ சோழன் ஆகிய இருவர் மூலமாகத்தான் நமக்கு தேவார திருமுறைகள் கிடைக்கப்பெற்றன அல்லவா? அவற்றை அவர்களிடம் கிடைக்கச் செய்த பிள்ளையார் யார்? கைகாட்டி பிள்ளையாரா, பொல்லா பிள்ளையாரா, மிளகு பிள்ளையாரா அல்லது இடுக்கு பிள்ளையாரா? எந்த பிள்ளையார் திருமுறைகள் அங்கே தில்லையில் இருக்கின்றன என்ற செய்தியை நம்பியாண்டார் நம்பிக்கும் ராஜராஜ சோழனுக்கும் தெரிவித்தார்? சரி, விடை என்னவென்று பார்க்கலாமா? இதற்கு சரியான விடை பொல்லா பிள்ளையார் ஆவார். திருநாரையூர் பொல்லா பிள்ளையார்தான் நம்பியாண்டார் நம்பியின் ஆசிரியராவார். பொல்லா என்றால் உளியால் செதுக்கப்படாத என்று அர்த்தம். அதாவது சுயம்புவாக தோன்றப்பட்ட பிள்ளையார் இவர். இவரிடம் பயின்று அனைத்து ஞானத்தையும் பெற்றார் நம் நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பியின் சிறப்புகள் ராஜராஜ சோழனின் காதுகளுக்கு எட்டியது. பொல்லா பிள்ளையாரின் ஆசி வேண்டி திருநாரையூர் தலம் வந்தார் சோழ பேரரசன். திருமுறை இருக்கும் இடம் காட்டி அருள வேண்டும் என்று ராஜராஜரும் நம்பியாண்டார் நம்பியும் வேண்ட, தில்லை நடராஜர் ஆலயத்தின் தென்மேற்கு மண்டபத்தில் சுவடிகள் கிடைக்கும் என வழியை கூறியவர் பொல்லா பிள்ளையாராவார். இதோ அவர்களால் நாமும் இன்று திருமுறைகளை வணங்கியும் பாடியும் பேறு பெற்றுள்ளோம். இவ்வாறு நமக்கு பேறு வழங்கிய பொல்லா பிள்ளையாரை நாமும் வணங்குவோம். திருமுறைகள் பற்றி பேசும் பொழுது ஈசனால் ஆட்கொள்ளப்பட்ட 63 நாயன்மார்களை நிச்சயம் நம்மால் புறம் தள்ளிவிட முடியாது. ஆகவே அவர்களை பற்றிய கேள்விகளையும் இந்த வினாடி வினாக்குள்ளே நாம் சேர்த்து கொள்ளலாம். சரி, இரண்டாம் கேள்வி: உலகமே அதிசயக்கும் வண்ணம் தண்ணீரில் விளக்கேற்றிய நாயனார் யார்? தண்டியடிகள் நாயனாரா, நமிநந்தி நாயனாரா, சாக்கிய நாயனாரா அல்லது சிறு தொண்டர் நாயனாரா? அது எப்படி தண்ணீரில் விளக்கேற்ற முடியும் என்ற கேள்வி நம் உள்ளேயும் எழும் இல்லையா? ஏற்றி இருக்கிறாரே இந்த நாயனார், யார் அவர்? விடையை பார்க்கலாமா? சரியான விடை நமிநந்தி நாயனார். பேரூரிலே வாழ்ந்த நமிநந்தி அடிகள் ஈசன் மீது அளவற்ற அன்பு கொண்டு அவருக்கு தொண்டு செய்ய அருகில் இருக்கும் திருவாரூர் தலத்திற்கு தினமும் வருவார். அன்றொரு நாள் மாலை நேரமான போது விளக்கேற்ற நெய் இல்லாததால் அருகில் இருந்த சமணர் வீட்டிற்கு சென்று நெய் கேட்டுள்ளார். அதற்கு சமணர்களோ, கையில் அனல் ஏந்தி ஆடும் ஈசனுக்கு நெய் இல்லை, வேண்டுமானால் தண்ணீரில் விளக்கேற்றுங்கள் என மிகவும் நக்கலாக கூறியதை கேட்டு பொறுக்க முடியாத நமிநந்தி அடிகள் ஈசனிடம் விழுந்து இறைஞ்ச ஈசனோ அவரை தண்ணீரிலேயே விளக்கேற்ற சொல்லியுள்ளார். உலகமே வியக்கும் வண்ணம் அறிவியலை தோற்கடித்து தண்ணீரில் விளக்கேற்றினார் நம் நமிநந்தி அடிகள். என்னே ஈசனின் அற்புதம் பாருங்கள். சரி, வாருங்கள் நாம் மூன்றாம் கேள்விக்கு செல்லலாம். மூன்றாம் கேள்வி: இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் அடிகளின் பதிகம் அருளப்பட்ட தலம் எது? திரு அன்பில் ஆலந்துறையா, திரு அண்ணாமலையா, திரு ஆவடுதுறையா, திரு கோலக்காவா? செல்வம் பெற ஓத வேண்டிய பதிகம், பயனுள்ள பதிகம் இது. இதை அருளிய திருஞான சம்பந்தர் எந்த தலத்திலிருந்து அருளி செய்தார்? இதுதான் கேள்வி. விடையை பார்க்கலாமா? வாருங்கள். இதற்கான விடை திரு ஆவடுதுறையாகும். இது அந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலுமே பதிவு செய்து இருப்பார் திருஞான சம்பந்தர். இதுவோ என உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே எனவென்று.
5ஆம் தல யாத்திரையாக பல தலங்களையும் வணங்கிய பின் திருஆவடுதுறை வந்தடைந்தார் சம்பந்தர் பிள்ளை. அப்போது அவரது தந்தை சிவபாத இருதயர் தான் வேள்வி செய்வதற்கு ஏற்ற காலம் இதுவாகும், ஆகவே அந்த வேள்வி செய்வதற்கு தேவையான பொருட்களை தர வேண்டும் என ஞான சம்பந்தரிடம் கேட்க, அவரோ ஆவடுதுறை அரனை வணங்கி உலவா பொற்கிழி பெற்றார். இதுவே திரு ஆவடுதுறை ஈசனின் சிறப்பாகும். சரி, வாருங்கள் நாம் அடுத்த கேள்விக்கு செல்லலாம். 4ஆம் கேள்வி. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்ற திருவாக்கு வரிகளை அருளிச் செய்தவர் யார்? திருமூலரா, திருநாவுக்கரசரா, சுந்தரரா, சேக்கிழாரா? ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் ஆசை படபட ஆகி வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே. என்ன ஒரு அற்புதமான வரிகள் பாருங்கள். இந்த திருவாக்கு வரிகளை அருளிச் செய்தவர் யார் பார்க்கலாமா? வாருங்கள் விடையை காண்போம். இதற்கான விடை திருமூலராகும். திருமூலரின் திருமந்திர வரிகள் இவை. 8ஆம் தந்திரத்தில் அவா அறுத்தல் என்னும் பதிகத்தில் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளன. வேண்டத்தக்கது அறிவோய் நீ என மாணிக்கவாசகர் கூறுவார் அல்லவா, அதேபோல் ஈசனே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என நாம் நினைக்காமல் நம்மை முதன்மைப்படுத்தி எனக்கு வீடும் முக்தியும் தாருங்கள் என ஈசனிடமே சென்று வேண்டுதல் பெரும் குற்றமாகுமாம். நோயாளி மருத்துவரிடம் சென்று என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுவதும், கற்போர் மாணவர்கள் கற்பிப்போர் அதாவது ஆசிரியர் மேல் என்னென்ன நடத்த வேண்டும் என்று ஆணையிடுவதும் முறையாகுமா? பிழையாகும் அல்லவா? அவையும் இதற்கு ஒப்பாகும். அதனால் ஆண்டவனோடே ஆயினும் ஆசை அருமின்கள் என்கிறார் திருமூலர். ஈசனுக்கு எல்லாம் தெரியும், எதை எதை எப்படி எப்படி யார் யாருக்கு எப்போது செய்ய வேண்டும் என்று. ஆகவே நம் வேலை அவரை தொழுவதாகும். அதை விடுத்து அவருடன் சேர வேண்டும் என்று கூட ஆசைப்படக்கூடாது என்கிறார் திருமூலர். சரி சரி, வாருங்கள் நாம் திருமுறைகளின் வினாடி வினா மூலம் அவரை தொழுவோம். சரிதானே? அடுத்த கேள்வி. 5ஆம் கேள்வி. ஈசனால் ஓலை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் யார்? மாணிக்கவாசகரா, சுந்தரரா, அப்பர் பெருமானா அல்லது சம்பந்தர் அடிகளா? ஈசனால் ஓலை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் இவர்களுள் யார்? விடையை பார்க்கலாமா? ஈசரின் தம்பிரான் தோழரான சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அவர். ஈசனால் ஓலை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர். திருநாவலூரில், அதாவது சுந்தரர் பெருமான் பிறந்த ஊரில் அவருக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தபோது சிவபெருமான் ஒரு முதியவராக வந்து அந்த திருமணத்தினை தடுத்து, சுந்தரர் எனக்கு அடிமை செய்ய பிறந்தவர் என அவரது பாட்டனார் எழுதி கொடுத்த சாசன ஓலையை காட்டி திருமணத்தை தடுத்து நிறுத்தினார். அதனைத் தொடர்ந்து திருவெண்ணைநல்லூர் தலத்திற்கு அழைத்து வந்து அனைவர் முன்னிலையிலும் சுந்தரருடன் வாதம் செய்து இறுதியில் அவரை ஆட்கொண்டார் நம் சிவபெருமான். பித்தா பிறை சூடி என தொடங்கும் பதிகம் அப்பொழுது பாடி 100 முத்தான பதிகங்களை நமக்கு அருளிச் செய்த பெருமை கொண்டவர் நம் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆகவே சுந்தரமூர்த்தி நாயனாரைத்தான் ஓலை கொடுத்து ஈசனார் ஆட்கொண்டார். சரி, அடுத்த கேள்விக்கு செல்லலாம். பதிகங்களுக்கு கொடுக்கப்படும் சிறப்பு பெயர்களை வைத்து ஒரு கேள்வி கேட்கலாம் என்ற முயற்சி. பச்சை பதிகம் என்று அழைக்கப்படும் பதிகம் எது? மந்திரமாவது நீர் என தொடங்கும் பதிகமா? தளிரிள வளரொளி என தொடங்கும் பதிகமா? வேயுறு தோழி பங்கன் எனும் பதிகமா? அல்லது போகமாத்த பூன்முளையார் எனும் பதிகமா? திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய இந்த 4 பதிகங்களுள் எந்த பதிகம் பச்சை பதிகம் என்று அழைக்கப்படுகின்றது? விடையினை பார்க்கலாமா? போகமாத்த பூன்முலையாள் எனும் திருநள்ளாற்று பதிகமே பச்சை பதிகமாகும். மதுரையில் சமணர்கள் தங்கள் மடத்திற்கு வைத்த தீயிலிருந்து தப்பித்த ஞானசம்பந்தர் மன்னவனின் வெப்பு நோயை தீர்த்த பின் சமணர்களுடன் அனல்வாதத்தில் ஈடுபட்டார். அப்போது இறைவனை வேண்டி தளிரிள வளரொளி என பதிகத்தினை பாடி
தனது பதிக ஏடுகளிலிருந்து ஒரு பதிக ஏட்டினை எடுத்தார். அது திருநள்ளாற்றில் அருளிய போகமார்ந்த பூன்முலையால் என தொடங்கும் பதிகமாகும். அந்த பதிக ஏட்டினை அனலில் இட்டபோது அது வேகாமல் பச்சென்று இருந்ததால் அந்த பதிகம் பச்சை பதிகம் என பெயர் பெற்றது. சரி, வாருங்கள் 7ஆம் கேள்வி என்ன என்று பார்க்கலாம். திருப்புள்ளிருக்கு வேளூர் என்னும் தலத்தின் தற்போதைய பெயர் என்ன? வைத்தீஸ்வரன் கோயிலா, மயிலாடுதுறையா, நாகப்பட்டினமா, திருக்குவளையா? மிகவும் பிரபலமான தலம் இது. ஆனால் தற்போதைய பெயர் இல்லாமல் வேறு பெயர் கொண்டு சங்க இலக்கியத்தில் அழைக்கப்பட்டது. அது எந்த தலம்? சரி, விடையை பார்க்கலாமா? வைத்தீஸ்வரன் கோயில்தான் திருப்புள்ளிருக்கு வேளூர் என அழைக்கப்பட்ட தலமாகும். புல், இருக்கு, வேள் மற்றும் ஊர் என 4 வந்து இங்கு பூஜித்தமையால் இந்த தலம் திருப்புள்ளிருக்கு வேளூர் என பெயர் பெற்றது. புல் என்றால் அதாவது ஜடாயு மற்றும் சம்பாதி எனும் பறவைகள் இராமாயண கதையில் வரும் அல்லவா, அந்த பறவைகள் வந்து இங்கே பூஜித்தன. ஆகவே புல். இருக்கு என்பது இருக்கு வேதமாகும். இருக்கு வேதம் இங்கு வந்து வைத்தீஸ்வரநாதரை பூஜித்ததால் இருக்கு என்ற பெயரும் சேர்ந்து கொண்டது. வேள் என்பது நமது முருகனை குறிக்கும் அல்லவா. சூரபத்மனோட சண்டையில் காயமடைந்த வீரர்களுக்கு இங்க வைத்தீஸ்வரன் வைத்தியம் பார்த்தார் என்ற ஒரு வரலாறு உண்டு. மற்றும் ஊர் என்பது சூரியனை குறிக்கும். இங்கு வைத்தியநாதராக அருள் பாலிக்கும் ஈசனை இவை 4ம் வழிபட்டதால் திருப்புள்ளிருக்கு வேளூர் என வைத்தீஸ்வர கோயிலின் இலக்கிய பெயர் அமைந்துள்ளது. சரி, 8ஆம் கேள்வி என்னவென்று பார்க்கலாமா? வாருங்கள். திருமுறைகளில் பலவிதமான தமிழ் சொற்கள் கையாளப்பட்டுள்ளன. அவற்றின் பொருள் என்ன என்பதனை பற்றி கேள்விகள் கேட்கலாம் என்ற முயற்சியாக இந்த கேள்வி. பொன்னாம் இதழி விரைமித்தம் எனும் தொடங்கும் சுந்தரர் தேவாரம் உண்டு. இதில் இதழி என்ற சொல்லிற்கு என்ன பொருள்? ஊமத்தை மலரா, உதடுகளா, பூவிதழா அல்லது கொன்றை மலரா? இதழி என்ற சொல்லினை கொண்டு பல தேவார திருமுறை பதிகங்கள் பாடப்பெற்றுள்ளன. ஆகவே அதனின் பொருள் என்ன என்பதாக இந்த கேள்வி. சரி, விடை என்னவென்று பார்க்கலாமா? இதழி என்பது கொன்றை பூவினை குறிக்கும். சிவபெருமானுக்கு உரிய பூ கொன்றை பூ. சிவபெருமானுக்கு பிடித்த பூ, பூஜைக்கு உகந்த பூ கொன்றையாகும். 5 இதழ்களை கொண்ட கொன்றை பூவானது ஈசனின் பஞ்சாட்சர மந்திரத்தினை குறிப்பதனால் இதனை பிரணவ மலர் என்றும் கூறுவர். இப்படி இதழ்களால் இந்த பூ சிறப்பு பெற்றதனால் இதற்கு இதழி என பெயர் வந்துள்ளது. ஆகவேதான் இந்த கேள்வி. சரி, அடுத்த கேள்வி என்னவென்று பார்க்கலாமா? இது தல மரத்தினை பற்றிய கேள்வி. திருப்பைஞீலி நீலிவனேஸ்வரர் கோயிலில் தலமரமாக இருப்பது எது? மா, பலா, வாழை, புளி. இவற்றுள் எந்த மரம் திருப்பைஞீலி தலத்தின் தலமரமாக விளங்குகிறது? இதில் ஒரு சுவாரஸ்யம் அமைந்துள்ளது. ஆகவேதான் இந்த கேள்வி. சரி, விடையினை பார்க்கலாமா? வாழை என்பதே சரியான விடையாகும். நீலி என்பதே ஒரு வகை கல்வாழையை குறிக்கும். மனிதர்கள் உண்ண முடியாத இறைவனுக்கு மட்டுமே படைக்கப்படும் ஒரு வாழை இந்த நீலி வாழை ஆகும். திருப்பைஞீலி கோயில் இந்த பசுமையான பை என்றால் பசுமை, பசுமையான நீலி வாழை மரத்தை தலமரமாக கொண்டுள்ளதால் இந்த தலம் திருப்பைஞீலி என்று அழைக்கப்படுகிறது. ஆகவேதான் இந்த கேள்வி. சரி, இறுதி கேள்விக்கு செல்வோமா? 10ஆம் கேள்வி. 63 நாயன்மார்களில் ஒருவனான அப்பூதி அடிகள் பற்றி கேட்கலாம் என்று இந்த கேள்வி. திருநாவுக்கரசு நாயனாரை குலதெய்வமாக கொண்டு வணங்கிய அப்பூதி அடிகளின் அவதார தலம் எது? திருநள்ளாறு, வட திருமுல்லைவாயில், திங்களூர் அல்லது திருவிழிமிழலையா? இது ஒரு நவகிரக தலமாகும். இவற்றுள் எந்த தலம் அப்பூதி அடிகள் நாயனாரின் அவதார தலமாகும்? விடையினை பார்த்து விடுவோமா? வாருங்கள். திங்களூர் என்பதே சரியான விடையாகும். நவகிரக தலங்களுள் சந்திரன் தலமாக திங்களூர் விளங்குகிறது. திங்கள் என்றால் சந்திரன் அல்லவா, ஆகவேதான் சந்திரனின் பரிகார தலமாக இந்த தலம் விளங்குகிறது.
இந்த திங்களூர் தலம்தான் அப்பூதி அடிகளாரின் அவதார தலமாகும். திருநாவுக்கரசு நாயனாரின் பெருமைகளை கேள்விப்பட்ட அப்பூதி அடிகள் அன்றிலிருந்தே திருநாவுக்கரசு நாயனாரை தங்களது குல தெய்வமாக கொண்டு வணங்கி வந்தார். தனக்கு பிறந்த தனது 2 மகன்களுக்குமே மூத்த திருநாவுக்கரசர், இளைய திருநாவுக்கரசர் என்றே பெயர் சூட்டி தனது வணிக நிறுவனங்களுக்கும் நற்காரியங்களுக்கும் அவர் பெயரினேயே சூட்டி அப்பர் அடிகள் மேல் இருந்த தனது அன்பினை வெளிப்படுத்தினார். குலதெய்வம் குலத்தினை காக்கும் தெய்வம் அல்லவா? ஆகவே அப்பூதி அடிகளின் குலமான அவர் மகன் பாம்பு தீண்டி மடிந்தபோது அவரை காப்பாற்றி அவர் குலத்தை தூக்கி நிலைநிறுத்தியவர் அவரது குல தெய்வமான நம் திருநாவுக்கரசு நாயனார். ஆஹா ஆஹா, திருமுறைகளை படிக்க படிக்க எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு கருத்துக்கள் ஆழமாக புதைந்திருக்கின்றன. இன்னும் ஆழமாக திருமுறைகளை நாம் சிந்திக்கலாம் இனி வரும் காலங்களில். திருச்சிற்றம்பலம்.